மேடம், தேவராஜ் சார் இருக்காருங்களா? உள்ள வாங்க. உட்காருங்க சார். அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு. அப்படிங்களா? அவரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. என்ஓசியில் ஒரு கையெழுத்து போடணும். ரொம்ப அர்ஜென்ட்டா சார்? ஆமாங்க, இன்னைக்கு 5 மணிக்குள்ள ஆஃபீஸில் கொடுக்கணும். இல்லைன்னா 2-3 மாதம் அலைய விட்டுருவாங்க மேடம். நீங்க என்ஓசி கொடுத்துட்டு போங்க சார். நான் வேணா அப்பா வந்ததும் சைன் வாங்கிட்டு நேரா ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. 5 மணிக்குள்ள வந்துருங்க. அப்புறம் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிட்டா பேமெண்ட் ரிட்டர்ன் ஆயிடும் மேடம். சரிங்க சார், 5 மணிக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம், நான் வரேன். வயலி, உங்க அப்பாவுக்கு போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லு. போனை வச்சுட்டு போயிட்டானா? சரி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ அக்கா. அம்மு, போன் அப்பா கிட்ட கொடு. என்ன விஷயம்க்கா? அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயில இருந்து எப்போ வருவீங்க? அக்கா, நாங்க கோவிலுக்கு போகலக்கா. என்னது, கோயிலுக்கு போகலையா? ஆமாக்கா, உங்ககிட்ட கோவிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு எங்க எல்லாரையும் ஏகேஆர் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸ்டார் ஹோட்டலுக்கா? எதுக்கு? அது வந்துக்கா. அம்மு, பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப என்ன போன் பேசிட்டு இருக்க? போன வை. என்ன செயலி? எல்லாரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹோட்டல் போயிருக்காங்களா? எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? அவங்க உண்மையை சொல்லி இருந்தாதான் ஆச்சரியப்படணும். சரி பத்து, நான் போய் அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு அப்படியே இன்சூரன்ஸ் ஆபீஸ் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. பத்து, ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? காய்கறி நறுக்கி வச்சுட்டேன், பொரியல் மட்டும் செஞ்சு வச்சிடுறியா? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அயலி, என்ன பத்து? எனக்கு என்னமோ தப்பா படுது. இரு, நானும் கூட வரேன். நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காத. நீ பேசாம வீட்ல இரு, நான் போயிட்டு வரேன். சிலரை சந்தேகப்படுறதும் தப்பு, சிலரை சந்தேகப்படாம இருக்கிறதும் தப்பு. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, கிளம்பலாம். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணாதான்னு சொன்னா கேட்க மாட்டியா? கபிலா, சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி பேசுறான், எனக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியாத? எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா, இல்ல மறந்துட்டியா? இவர் நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் சவுண்டா பேசுறிய? இவர் என்னோட வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த ப்ளீஸ் தான் உன்னை எங்கிட்ட இருந்து காப்பாத்தும். அந்த ப்ளீஸ இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, இல்ல தயவு செஞ்சுன்னு தமிழ்ல பேசினாலும் சரி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கபிலா, ஒரு முக்கியமான விஷயம். நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தான் உன்னை நான் அடிமையா வச்சிருக்கேன். அது எப்பவுமே உன் மூளைக்குள்ள இருக்கணும், புரியுதா? இதுக்கு மேல என்ன என்னதான் பண்ண சொல்ற? கபிலா, ஒரு வேலைக்காரன் எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது வேலைக்காரன் இல்லடா, முதலாளி. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் அந்த முதலாளி. நீ என்ன வேலை பார்க்கணும், எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும்ன்றத முடிவு பண்றது நீ இல்ல கபிலா, நான் தான். அக்கா வராங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னடா, பொண்ணு பிடிச்சிருக்கா? அக்கா, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேக்கா. அப்படியா? அப்ப எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா உனக்கும் வேண்டாமா? எனக்கும் வேணாக்கா. சரி கபிலா, அப்ப அந்த பொண்ணை போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு வரேன், ஓகேவா? அக்கா அக்கா,
என்னக்கா நான் ஏதோ சும்மா. நீ தானே சொன்ன எனக்கு பிடிக்கலனா உனக்கும் வேண்டான்னு. கபிலா, உனக்கு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆ? சரி வா. இதோ வரேன்க்கா. கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு எப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என் தம்பிக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். என்னமா நீங்க உங்கள மாதிரி குடும்பத்துல எங்க வீட்டு பொண்ணு வந்து வாழ்றதே நாங்க பண்ண புண்ணியம். இதுல பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்கம்மா, பெரியவங்க நாம கல்யாணம் வேணா பண்ணி வைக்கலாம், ஆனா வாழ போறவங்க அவங்க 2 பேரும் தானே. அவங்களுக்கு பிடிக்கிறது தானே ரொம்ப முக்கியம். என்ன ரித்திகா, என் தம்பிய உனக்கு பிடிச்சிருக்கா?